அப்படி அந்த செஞ்சுன்னு வரும்போது தான் சாமிக்கு சொல்கிறார், சாமி இங்கே பக்கத்துலேயே மடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தங்கிக்கலாம், உங்களுக்கு சாப்பாடு நான் ரெடி பண்ணுறேன் வாங்கன்னு சொன்னோன்னே உடனே சாமி சொல்கிறார், இல்லைப்பா பக்கத்தில் காவிரி ஓடுது, நான் அந்த காவிரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உணவு நான் மேற்கொள்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். சரிங்க சாமி தங்கள் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்நீதி நாயனார் சொல்கிறார். உடனே சாமி என்ன சொல்கிறாரு, இந்த கௌபீனம்ப்பா இது வந்து விலை உயர்ந்தது, இந்த கௌபீனத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது, இதை நான் குளிச்சுட்டு வர வரையும் இதை பத்திரமா எடுத்து வைப்பா, ஏன்னா மேகம் வந்து இருண்டோடி இருக்குது, அப்போ திடீர்னு மழை வந்துச்சுன்னா எனக்கு வேறு ஒன்று வேணும், அதனால் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறம்மான்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்ட அந்த கௌபீனத்தை அமர்நீதி நாயனார்கிட்ட சாமி கொடுக்குறாரு. சரிண்ணா அதை அமர்நீதி நாயனார் அதை பத்திரமா வாங்கி அதை அவரோட துணிகள்லாம் வைக்கிற இடத்துல வைக்காமல் இது சாமி அடியார் கொடுத்ததாச்சுன்ட்டு தனியாக பத்திரப்படுத்தி அதை எடுத்து வைக்கிறாரு. சாமியும் போகிறாரு, அவர் கங்கையில் குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் வராரு. எங்கப்பா நான் பயந்தா மாதிரியே பற்றியப்பா, வானில் கருமேகம் ஒரே மழைப்பா, முடியலப்பா, எங்கப்பா நான் கொடுத்த அந்த கௌபீனத்தை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்ட்டு சாமி கேட்குறாரு. உடனே அமர்நீதி நாயனார் போகிறாரு, இதோ வந்துட்ட சாமின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் வச்ச இடத்த பார்க்குறாரு, அப்படியே எல்லாம் அவரோட துணிமணி எல்லாமே இருக்குது, சாமியோட அந்த கௌபீனம் இல்லை.